நமஸ்தே. பூர்ண சக்தியில வயதாகுதே அப்படின்ற ஒரு விஷயம் தடையா இல்லாம, ரொம்ப அற்புதமான ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழறவங்க, நம்மளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவங்க, இவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நாம பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு டாக்டர் தேவிகா, அவங்க ஒரு காந்தியவாதி, ஆக்டிவிஸ்ட் அப்படின்றதுல தொடங்கி, ஒரு ஆத்தர், ஆக்டர், ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் அம்பாசிடர் அப்படின்னு பல முகங்களோட இருக்கக்கூடிய ஒரு சகல கலாவல்லி. அவங்கள இன்னைக்கு நாம சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களோட நெறைய விஷயங்கள் பேசப் போறோம். இந்த ஜான்வரி இறுதியில ரிப்பப்ளிக் டே, அது தொடர்ந்து மார்ட்டர்ஸ் டே இது 2ம் வருது அப்படின்றதுனால, நெறைய காந்திய பத்தின அறிய தெரியாத நம்மளுடைய விஷயங்கள், அத பத்தியும் நாம அவங்கள்ட்ட கேட்கப் போறோம். அத தாண்டி வேற என்ன நாம வியக்கக்கூடியது, நமக்கு ரொம்ப செரிஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் பத்தி நான் அவங்கள்ட்ட பேசப் போறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாம ஒரு மராட்டிய குமரியோட தமிழ்ல பேசப் போறோம். அந்த அழகான விஷயத்த சொல்லி நான் ஆரம்பிக்கப் போறேன். முன்னோர்கள் ம மர மகாராஷ்டிராலேருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்காங்க. அந்த காலத்தில ஓ! தஞ்சாவூர் ஆட்சி காலத்தில. அங்கேருந்து கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க. ஸோ, அங்கே மைசூர்ல நான் பொறந்து வளர்ந்தது. அதனால நான் மராட்டின்னு சொல்லணுமா, கன்னடிகான்னு சொல்லணுமா, ஆனா தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுனால நான் தமிழியன் தான் அப்படியும் சொல்லிக்கலாம். நாங்க அதனால அப்படிதான் சொல்லிக்க ஆசைப்படுறோம். அ தமிழ் தமிழச்சி தான் சொல்லலாம். ஓகே. ஆனா, எனக்கு முறையோட நான் தமிழ் கத்துக்காததுனால ரொம்ப குறை எனக்கு. ஏன்னா படிப்பேன். ஆனா எழுத்து கொஞ்சம் கஷ்டம். நான் ம். பேசுற தமிழ் ரொம்ப அ அ தமாஷாவா இருக்கும். ஒரு நல்ல செந்தமிழ் பேச முடியல. கரெக்ட். ஆனா தமிழ்நாட்ல இருக்கிற அத்தனை விஷயங்களும் எனக்கு ரொம்ப ஆர்வம் குடுக்கிறது. நீங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்க. டீச்சர், கிராமப்புற கலைகள வளர்த்துறதுக்கு ரொம்ப ஆர்வம் ம எடுத்துண்டு, அத நெறைய வேலை பண்ணியிருக்கேன். இந்த தெருக்கூத்து, ஒயிலாட்டம், தப்பாட்டம் அதெல்லாம் மொதல்ல இத கொண்டு வந்தது ஓ! சென்னை மாநகரத்தில அ 80ஸ்ல. ம். அப்பல்லாம் யாருக்கும் தேவராட்டம்ன்னா என்னான்னு தெரியாது. தப்பாட்டம்ன்னா என்ன தெரியாது. மொதல்ல அதெல்லாம் கொண்டு வந்தது. இப்ப நம்ம மகாத்மா காந்தி அப்படின்னு பேசும்போது, வாட் அமேஸ்ட் யூ? அவர்கிட்ட என்ன நீங்க ரொம்ப வியந்து பார்த்த சில விஷயங்கள். அஃப்கோர்ஸ் நீங்க பெரிய ஆராய்ச்சி அதுல பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க. அது பெரிய கடல் அது. ம். 2 விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் புரியிற மாதிரி. காந்திய பத்தி கதைகள் சொல்லணும்னா, நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. ஒரிஜினாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, ஒரிஜினாலிட்டி அவர்கிட்ட தான் இருந்தது. ம். ஏன்னா, ப பாருங்க நான் பரதநாட்டியம் கத்துண்டு இருக்கேன். பரதநாட்டியத்தில நாட்டிய சாஸ்திரால 4 விதமான கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அபிநயாங்கிறது ஒரு ஒரு பொருள நீங்க நாட்டியத்தில காமிச்சீங்கன்னா, அத நம்பணும். அந்த மொமெண்ட்ல ஆ ம். ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்க அத நம்பி, அந்த ரசத்த உள்வாங்கி அத அனுபவிக்கணும். இல்லையா? அதுக்கு பேரு கிரியேட் சஹ்ருதயான்னு. அந்த மாதிரி காந்தி அ அ இந்த ம ஒரு கரேஜ்ங்கிறது இருக்கு பாருங்க. ஒரு தைரியம். தைரியம்ங்கிறது நம்ப இந்தியன் மக்களுக்கு முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா 200 வருஷம் இந்த அ வெள்ளையர் ஆட்சியில அந்த தைரியம்ங்கிறது போயிருந்தது. அது முதல்ல கொண்டு வந்தது காந்தி. எப்படின்னா, அ மொதல்ல அவர அரெஸ்ட் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கால, அவரு பெரிய லாயர் அவரு. ஜட்ஜ் கிட்ட சொல்றாரு, "எனக்கு மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் குடுங்க. ஐ அம் கில்ட்டி. கிவ் மீ த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட்." அப்படின்னு முடிச்சுட்டாரு. ம். ஓகே. கரேஜ்ன்னா அதான். கரேஜ்னா என்ன? அதுதானே. இந்தியன்ஸ்க்கு அவரு சொன்னாரு, "நான் இனிமே இந்த லாயர் வேலைய விட்டுடுறேன். நான் உங்களோட கதைய எடுத்துட்டு எல்லா அப்ளிகேஷன்ஸ் போடுறது, கவர்மெண்ட்டுக்கு உங்கள ரெப்ரசன்ட் பண்றது, அது மட்டும் பண்றேன். எனக்கு நீங்க என்னோட துணிக்கு காசு குடுங்க. என்னோட ந இங்க், பேப்பர், பேனா அது வாங்கி குடுங்க. அப்பா! ம். அவ்வளோதான். பண்ணினீங்கன்னா, நான் வேல விட்டுட்டு, நான் இண்டியன்ஸ்க்காக பண்றேன்னு சொன்னேன். பிரிட்டிஷர்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிசினஸ் இருந்தது அ டெக்ஸ்டைல்ல தான். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, நூத்த இந்தியால இந்த இது காட்டன் எடுத்துன்னு போயி,
அமே லண்டனில் மான்செஸ்டரில் இருந்த மில்லில் எல்லாம் துணி பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே மில் துணியும் விற்பாங்க. ஸோ நாடு முழுக்க மில் துணி வாங்கிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது காட்டன் கதர் விட சீப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ இல்லையா? ஸோ இந்த மொனாப்பலி பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. அப்போ காந்தி என்ன சொன்னாரு, நாம் எதுக்கு நாம் மான்செஸ்டர் துணி போட்டுக்கணும், நாம்பளே நாம் பண்ணலாமே, தைக்கலாமே. அது எங்கே போச்சுன்னா, இப்போ எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் இந்த நூலை நூற்றுட்டு இந்த நூலை கொண்டு போய் காதி பண்டாரில் கொடுத்தா ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். மிளகு இல்லைன்னா தால் இல்லைன்னா துணி எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். பார்ட்டர் சிஸ்டம். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 6 வயசு குழந்தையும் அவங்களோட 60 வயசு பாட்டியும் சேர்ந்து வீட்டில் நூற்றிட்டு கொண்டு வருது அப்படின்னா, வீட்டுக்கு ஏதாவது எடுத்துன்னு வருதுன்னா என்ன பவர் அது இல்லையா? ஸோ அவர் என்ன சொன்னார், நம்ம பயத்தை நீக்கிறதுக்கு நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ்னா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். படிப்புனா படிப்பத்துக்கு வேல்யூ போடணும். அவன் என்ன வேலை 1ஆம் கிளாஸ்லேருந்து அவர் என்ன சொன்னார், மதிப்பு என்னன்னா எண்ணெய் போடுறோம்ல மதிப்பெண்ணெய், அதுக்கு கரெக்டாக அவனுக்கு காசு கொடுக்கணும். when he leaves, ஓகே, அவன் எவ்வளோ நோக்கிறானோ அதுக்கு நம்ம வேல்யூ பார்க்கணும் இல்லையா? அதுதான் அவருக்கு ஒரு எஜுகேஷன்னா அதுதான். அதனால அவர் என்ன சொன்னார், கையில் ஏதாவது பண்ணிட்டே இருந்தால் நம்ம வன்முறையில் ஈடுபட மாட்டோம் இல்லையா? வெளியில் போய் ஹர்த்தால் பண்ணினா கூட ஒரு கல் தூக்கி போட்டால் வன்முறை ஆரம்பிக்கும் இல்லையா? நம்ம கை பிஸியாக இருந்தால், இதுக்கு பாட்டு சேர்த்துட்டாரு இல்லையா? ஸோ பாடுக, ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ரிதம் இருக்கு பாருங்க. அந்த ரிதம்ல அப்படியே போயிட்டே இருந்தா உடம்பு அது இதுல கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா கயிறு கட்டாயிடும். அது ஒரு ஃபோக்கஸ் வரும் இல்லையா? ஸோ நம்ம ஏதாவது கையில செஞ்சுட்டே இருக்கணும். அப்படிதான் சொன்னார் அவரு. கை பிஸியா இருக்கணும். ரகுபதி ராகவ ராஜா ராம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.